ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை போகி பண்டிகை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை உங்க தலைய சுத்தி நெருப்புல போடுறதால இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்த போறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நெருப்புல என்னென்ன பொருட்களை போட போறோம், அது எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் தை திருநாளோட முதல் நாள், அதாவது மார்கழியோட கடைசி நாளை நாம போகி பண்டிகையா கணக்குல எடுத்துக்கிறோம். பழையன கழிதல், புதியன புகுதல். இது போகி பண்டிகைக்குரிய ஒரு மிகப்பெரிய வாசகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். போகி பண்டிகை அப்படின்னாலே பொதுவா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நெருப்புல போட்டு எரிக்கணும், அது மூலயமா நம்மளை பிடித்திருக்கக்கூடிய தரித்திரம் பீடைகள்லாம் விலகி ஓடிடும் அப்படிங்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா அந்த மாதிரி நேரத்துல நம்ம நெருப்புல போடக்கூடியது நம்மளோட பழைய பொருட்களை மட்டும் கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றியும் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் நெருப்புல போட்டு பொசுக்கணும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நேரங்கள்ல நம்ம தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் பண்ணிருக்கலாம். அது மத்தவங்களுக்கு மனதளவுல பாதிப்பையோ உடலளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். இனி வரக்கூடிய இந்த தை மாதத்துக்கு பிறகு எல்லா நாட்களும் சிறப்பா அமையணும், நாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களும் அது மூலயமா வந்திருக்கக்கூடிய சாபங்களும் எங்களை விட்டு விலகி ஓடணும், நாங்க எங்களுக்கு தெரியாமலே எங்க மனசுக்குள்ள தீய எண்ணங்கள் இருந்தாலும் அதை நெருப்புல போட்டு பொசுக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க போகி பண்டிகை அணுகி பாருங்க. கண்டிப்பா மார்கழி முடிந்து பிறக்கக்கூடிய தை மாதத்துல எல்லா நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்து தை பிறந்து உங்களுக்கு மிகப்பெரிய வழி கிடைக்கும். போகி பண்டிகை அப்படின்னு சொல்லும்போது நாம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை, அதுவும் பழைய பொருட்களை, பயன்படுத்த முடியாத பொருட்களை நெருப்புல போடலாம். அதுல குறிப்பா இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு சில பொருட்களை போட்டு நீங்க நெருப்புல போட்டு எரிக்கலாம். அதுவும் சாஸ்திரத்துக்கு பண்ணா போதும். மற்றபடி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் மாதிரியான எந்த ஒரு பொருளையும் நீங்க நெருப்புல போட்டு இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவாறு உங்களோட பங்களிப்பை கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய கடமை. வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துடப்பம், பழைய பிளாஸ்டிக் முறம், இது எதையுமே நெருப்புல போடாம அதை ஓரமா குப்பையில போடும்போதே அதுவே நீங்க பண்ணக்கூடிய பெரிய போகி பண்டிகை. ஒருவேளை உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நீங்க பயன்படுத்த முடியல, அதை நெருப்புல போட்டு வேஸ்ட் ஆக்கிறதுக்கு பதிலா கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பயன்படும். அப்படிங்கும் போது தாராளமா கொடுக்கலாம். பழைய போர்வைகளை நீங்க தூக்கி போட்டுட்டு புதுசா போர்வைகள் வாங்க போறீங்க, இல்ல புதுசா துணி எடுக்க போறீங்க அப்படிங்கும் போது அது நமக்கு தான் பழசு. ஆனா ரோட்ல கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள், அதுவும் இந்த பொங்கல் அப்படிங்கிறது பொதுவாவே மார்கழி குளிர் நேரத்துல தான் வரும். அப்ப எவ்வளோ பேர் ரோட்ல தூங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க, போத்திக்கிறதுக்கு போர்வை இல்லாம உறங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி போர்வைகளையோ அந்த தலகாணியவோ நீங்க கொடுக்கும்போது அவங்க அதை மனசு ஏத்துப்பாங்க. எல்லா பொருட்களையும் எரித்து முடிச்சுட்டு கண்டிப்பான முறையில நீங்க தலைக்கு குளிக்கணும். அதிகாலை எழுந்து நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்கள்லாம் எரிச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கணும். மாலை நேரங்கள்ல கண்டிப்பான முறையில இறை வழிபாடு செய்யணும். நிறைய பேர் வீட்டுல மாலை நேரத்துல துள்ளு மாவுன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த அரிசி மாவையும் வேப்பிள்ளை அப்புறம் வாழைப்பழம் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு பிரசாதம் தயார் செய்து அதை மகமாயி மாரியம்மனுக்கு படைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கும். அப்படிப்பட்டவங்க போகி பண்டிகை அன்னைக்கு மாலை நேரத்துல அந்த வழிபாட்டையும் செரிக்கலாம். இதுதான் இயல்பா ஒரு வருஷமும் போகி பண்டிகையும் மார்கழி மாதோட நிறைவு நாளையும் வழிபடக்கூடிய முக்கியமான நோக்கம், வழிபாட்டு முறை. இது போக போகி பண்டிகை அன்னைக்கு நாம முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்மளோட கெட்ட எண்ணங்களும் கெடுதல்களும், அதே மாதிரி மற்றவரோட கெட்ட எண்ணம், போட்டி, பொறாமை, இது எதுவுமே நம்ம பக்கம் வந்துடக்கூடாது. இந்த ஒரு வருடம் நம்மளை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நம்மளை விட்டு நீங்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 3 முக்கியமான பொருட்களை தலையை சுற்றி, அதுவும் 3 முறை தலையை சுற்றி அதுக்கப்புறம் போகி நெருப்பு எரியக்கூடிய அந்த நெருப்புல நீங்க தூக்கி போடணும். அதுல முதல் முக்கியமான பொருள், கண்டிப்பான முறையில எல்லார் வீடுகள்லையும் காய்ந்த மிளகாய், அதாவது வரமிளகாய் அப்படிங்கிறது இருக்கும். அதுல குறைந்தது 2 எண்ணிக்கை, அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்ததா 2லிருந்து 3 எண்ணிக்கையில கற்பூரம். கற்பூரம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வ கடாட்சம் பெருகும். அதே மாதிரி நாமளும் நம்மளோட முன்னோர்களும் இந்த கற்பூரத்தை திருஷ்டிக்காக பயன்படுத்துவாங்க. வீட்டுல
புதிதா குழந்தை பிறந்திருக்கும் போது ஒரு நாளும் மாலை நேரங்கள்ல திருஷ்டி சுத்தி வீட்டு வாசல்ல கற்பூரம் ஏத்துறத நம்ம வழக்கமா வச்சிருப்போம். காரணம் என்னன்னா, தெரிந்தோ தெரியாமலோ அடுத்தவருடைய கண் பார்வை, அந்த கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை நம்ம மேல விழுந்துறக்கூடாது, நம்ம குழந்தை மேல விழுந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் 3 எண்ணிக்கையில மிளகு. மிளகு அப்படிங்கிறது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிபாட்டு பொருட்கள்ல முக்கியமான பொருள். வாராகி அம்மனுக்கும் காலபைரவருக்கும் ரொம்ப உகந்த பொருள். காரமான பொருள் எல்லாத்துலயுமே கண் திருஷ்டி நீக்கக்கூடிய சக்தி இருக்குதாம். அதுல இந்த வரமிளகாய்க்கும் இந்த மிளகுக்கும் அதீத சக்தி, அதீத பங்கு இருக்கு. சரி, இந்த 3 பொருட்களும் உங்க வீட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை எப்படி பயன்படுத்தணும்? எந்த நேரத்துல பயன்படுத்தணும்? போகி பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி அதிகாலை எழுந்து உங்க வீட்ல இருக்கக்கூடிய பழைய பொருட்கள், பயன்படுத்த முடியாத எல்லா பொருட்கள் இது எல்லாத்தையும் நீங்க நெருப்புல போட்டு பொசுக்கிடுவீங்கல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்து கண்டிப்பான முறையில தலைக்கு குளிப்பீங்கல்ல. அப்படி குளிக்க போறதுக்கு முன்னாடி தான் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும். இந்த ஒரு பரிகாரத்தை வீட்ல இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி யாராவது ஒரு நபர், குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் அமர வைத்து கண்டிப்பா பண்ணணும். முதல்ல 2 மிளகாய், அதாவது வரமிளகாய், காய்ந்த மிளகாய், அடுத்ததா 3 கற்பூரம், அடுத்ததா 3 எண்ணிக்கையில மிளகு. இந்த 3 பொருட்களையும் ஒன்றா எடுத்து பூஜை அறையில வச்சுட்டு, அதுக்கப்புறமா உங்களோட இடது கையில வச்சுக்கணும். யாரு இந்த பரிகாரத்தை பண்ண போறீங்களோ, அவங்களோட இடது கையில இந்த 3 பொருட்களையும் வச்சுட்டு, குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் உங்க வீட்டோட நிலைவாசல் நிக்க வச்சு பண்ணாலும் சரி, இல்ல வீட்டோட மெயின் ஹால்ல எல்லாரையும் வரிசையா அமர வச்சு பண்ணாலும் சரி, எப்படி திருஷ்டி சுத்துவீங்களோ அதே மாதிரி இடது கையில இந்த பொருட்களை வச்சுட்டு வலது பக்கம் 3 முறை, இடது பக்கம் 3 முறைன்னு சொல்லி ஒரு நபருக்கும் தனித்தனியா சுத்தணும். ஒரு குடும்ப நபர்களையும் மொத்தமா உட்கார வச்சு மொத்தமா திருஷ்டி சுத்தாம, தனித்தனி நபர்கள், குடும்பத்துல 10 நபர்கள் இருந்தாலும் அந்த 10 நபர்களுக்கும் தனித்தனியா இடது பக்கம் 3 முறை, வலது பக்கம் 3 முறைன்னு சொல்லி திருஷ்டி சுத்துற மாதிரி சுத்திடணும். அதே மாதிரி யார் ஒருத்தவங்க இந்த பரிகாரத்தை பண்றாங்களோ அவங்க அவங்களுக்காகவே தலையில அப்படியே சுத்திக்கலாம். இப்ப ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இத நீங்க பண்ணி முடிச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் போகி பண்டிகைக்கான அந்த நெருப்பு அப்படிங்கிறது உங்க வீட்டோட வாசல்ல கொழுந்து விட்டு எரியும். அப்ப இடது கையில திருஷ்டி சுத்தத்துக்கு பிறகு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பொருளையும் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த நெருப்புல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். எல்லா பொருட்களையும் எரித்து முடிச்சிட்டோம். போகி சம்பந்தமா இனிமே எந்த பொருட்களும் எரிக்கிறதுக்கு இல்ல. இதுக்கப்புறம் நாங்க குளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் இதை நீங்க பயன்படுத்தணும். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க அதிகாலை எழுந்தாலும் சரி, இல்ல காலையில ஒரு 6, 7 மணிக்கு மேல எழுந்து போகிக்கான அந்த பொருட்களை கொளுத்தினாலும் சரி, கொளுத்தி முடிச்சுட்டு எல்லா வேலையிலும் முடிக்க போற சமயத்துல குடும்பத்தினோட எல்லாரையும் அமர வைத்து தலையில இந்த 3 பொருட்களையும் திசி ஊத்துற மாதிரி சுத்திட்டு, அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு நெருப்புல போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. வந்த உடனேயே எல்லா நபர்களும் உடனே தலைக்கு குளிக்கணும். எண்ணெய் தேய்த்து தான் குளிக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஆனா கண்டிப்பான முறையில தலைக்கு குளிக்கணும். இப்படி பண்ணும்போது இந்த மார்கழி முடிந்து பிறக்கக்கூடிய தை மாதத்துல எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். தை பிறக்கும் போது புதிய வழி பிறக்கும். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலேயே பெரிய பிரச்சனை போட்டி, பொறாமை, கந்திஷ்டி, செய்வினை, பில்லி, சூனியம். இது மாதிரி இதுல எந்த விதமான பிரச்சனை நம்ம கிட்ட வந்தாலும், இல்ல நமக்கு நெருங்கறதுக்கு ட்ரை பண்ணாலுமே அதோட பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதுவரைக்கும் நம்மளை பிடித்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நம்மளை விட்டு விலகி ஓடணும். குறிப்பா மிளகு பயன்படுத்தும் போது கண் திருஷ்டி போயிடும், போட்டி பொறாமை போயிடும், கடன் பிரச்சனை போகும். காய்ந்த மிளகாயும் கடன் பிரச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய, கண் திருஷ்டிக்கு பயன்படுத்தக்கூடிய, குறிப்பா போட்டி பொறாமை விளக்கக்கூடிய பொருள் வந்து இந்த காய்ந்த மிளகாய், வரமிளகாய். கற்பூரம் அப்படிங்கிறது நம்மளோடையும் நமக்கு சுத்தியும் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை பொசுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள், தெய்வ கடாட்சம் நிறைந்த பொருள். இந்த 3 பொருட்களையும் தலையை சுத்தி நீங்க நெருப்புல போடும்போது மார்கழியோடு, அதாவது மார்கழியோட கடைசி நாள் போகி பண்டிகையோடு உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி நல்ல வழி பிறப்பதற்கான வழியை ஏற்படுத்தும். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் இதுக்கான நேரமும் ரொம்ப கம்மி. ஆனா இது மூலியமா கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப பெருசு. நம்பிக்கையோட பண்ணுங்க. கண்டிப்பா பிறக்கக்கூடிய தை மாதத்துல எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தானாக தேடி வர வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.